வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா சிம்பிள் டயட். என்னங்க டாக்டர் சொல்றீங்க? டயட்னு தெரியாதுன்னு சிம்பிள் டயட் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க டயட்னு சொல்லி பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. என்னத்த டயட் அது? ஆனா அதை பத்தி உங்களுக்கு கிளீனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் வந்திருக்காது. காரணம் என்னன்னா இந்தந்த ஃபுட் அது இது குழப்பி எடுத்து இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்ன டயட் இது ஃபாலோ பண்ணாலும் நமக்கு கரெக்டான எனர்ஜி கிடைக்குமா? நம்ம டெய்லி சின்ன வயசுல இருந்து இட்லி தோசை சாப்பாடு தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதை மீறி வேற ஃபுட்டுக்கு போகும்போது கரெக்டாக பாடி அப்சர்வ் பண்ணுமா? சத்து கிடைக்குமா? அப்படி பல கேள்விகளும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை எல்லாம் வந்து என்ன சொல்கிறது தவிர்ப்பதற்காக தான் இந்த வீடியோ சிம்பிள் டிப்ஸ் வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். இப்போ டயட்னா என்னென்னு பார்க்கலாங்க. டயட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு பாடிக்கு தினமும் என்னென்ன சத்து தேவையோ அதை மட்டுமே கொடுப்பது தான் டயட்டு. இப்போ உங்கள் பாடிக்கு தினமும் இவ்வளோ கலோரிஸ்னு தேவைப்படும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி அடல்ட் பாடிக்கு 2000 கலோரிஸ் ஒரு நாளைக்கு தேவை. ஓகேவா? 2000 கலோரிஸ் தேவைங்கிற போது அது அவங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து மாறும். சிலவங்களுக்கு பெரிய அளவு உடல் உழைப்பு இல்லைன்னா ஒரு வந்து 200 கலோரி கம்மியாக போதும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1800 கலோரிஸ் போதுமானது. ஓகேவா? 1800லேருந்து 2400 கலோரி வரை சில பாடிக்கு தேவைப்படும். ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கலோரி பற்றி நமக்கு கீழே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ கலோரி எடுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2400 வரைக்கும் தேவைப்படும். 1800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒர்க் உள்ளவர், இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெரிய அளவு இல்லை, 1800 கலோரி தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் நீங்கள் சாப்பிட்றது 2400 2500க்கு மேலே டெய்லி கலோரி சாப்பிட்றீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 600 700 கலோரி உங்கள் பாடியில் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு வந்து ஒபேசிட்டியை உண்டாக்குது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ நீங்கள் உணவின் மூலமாக 1800 கலோரி தான் தேவைப்படுதுன்னா அதுவே போதும். அதை மட்டுமே என்னென்ன ஃபுட்டில் இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. அதே சமயத்தில் 2400 கலோரி தேவைப்படுவங்க கண்டிப்பாக 2400 கலோரி எடுத்தாகணும். அவங்க 1800 எடுத்தாங்கன்னா பல விதமான வியாதிகளை தான் உண்டாக்கும். முக்கியமாக பாடி ஹெல்த் இருக்காது, டயர்ட்னஸ் இருக்கும், சோர்வு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டு பிளான் படி போவோம். ஒரு டயட் சார்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவல் கிடையாது. அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு தப்பான கான்செப்டில் இருக்கோம். இப்போ எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ கலோரியை வேஸ்ட் பண்ணணும். அது தப்பு. ஏன்னா பாடிக்கே தினமும் ஒர்க்குக்கு நான் சொன்ன மாதிரி 1800லேருந்து 2400 கலோரி தேவைப்படுது. அதை வந்து எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறது சாப்பிட்றது அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாடிக்கு அதனுடைய ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படுறத கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஆனால் அளவுக்கு அதிகமாக கொடுக்கறனால தான் ஒபேசிட்டி வருது. அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு 1800 கலோரி தேவைப்படுது. ஓகேவா? அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்லான்னா சிம்பிள் டயட்டே உங்களுக்கு போதுமானது. என்னென்னா இட்லி தோசை சோறு அந்த விஷயங்களை வந்து ரேராக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப வந்து நல்லது. ஓகேவா? இப்போ கலோரினா என்னென்ன ஃபுட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் காய்கறிகள் இப்போ கேரட்டு பீட்ரூட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு 20 கலோரி தாங்க வரும். இப்போ நீங்கள் கேரட்டு 2 கேரட்டு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு 40லேருந்து 50 கலோரி தான் வந்து கிடைக்குமே தவிர கூட கிடைக்காது. ஆனால் இது வாழைப்பழத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாழைப்பழத்தில் ஒரு மீடியம் சைஸ்னால் 100 கலோரி இருக்குது. இப்போ நீங்கள் 2 வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா 200 கலோரி வந்துடும். இந்த வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு 2 சேமாக தோணும். ஒரு டயட் சார்ட்டில் வாழைப்பழம் கேரட்டு எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இதை விட 10 மடங்கு கூட இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் பார்த்து தான் சாப்பிடணும். ஆனால் சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. இந்த சுகர் பேஷண்ட்டு மட்டும் இந்த வாழைப்பழம் ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த காய்கறி ஐட்டங்களை டயட்டில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு முக்கியமாக இந்த நான்வெஜ் ஃபுட்டில் தாங்க கலோரிஸ் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இப்போ மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 கலோரி ஒரு சின்ன மீன்லேயே இருக்குது. ஒரு வந்து 200 கலோரி. ஆனால் அதில் ப்ரோட்டீன் இருக்கனால பிரச்சனை கிடையாது. நான் இப்போ சொல்கிறது கலோரியை தான் சொல்கிறேன். அது வந்து ப்ரோட்டீனா கார்போஹைட்ரேட்டா கொழுப்பான்னு நான் சொல்லலை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கலோரி பற்றி மட்டும் பேசுகிறேன். அப்போ மீன் வந்து 200 கலோரி இருக்குது. இப்போ நான்வெஜ் சிக்கன் மட்டன் நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவில் பார்க்கும்போது 600 700 கலோரி இருக்குது. இது கொஞ்சம் ஒரு பிளேட் சாப்பிட்டிங்கன்னா சிலவங்க அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா 1000 கலோரி வரைக்கும் போயிடும். இது கூட பரவாயில்லைங்க. இந்த பேக்கரியில் கேக்கெலாம் வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா? சிம்பிளாக 1000 கலோரி உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் சிக்கன் மட்டன் மாதிரி நான்வெஜ் ஃபுட்டுகள் சாப்பிட்லாம். ஆனால் அது கலோரியை பொறுத்து மாறுபடணும். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து மாறுபடணும். ஓகேவா? ஸோ உங்கள் சிம்பிள் டிப்ஸில் வரது என்னென்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காய்கறி ஐட்டம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கலோரி கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் நான்வெஜ் ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு 1800 கலோரி ஒரு சராசரி இப்போ வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அவ்வளோ போதுமானது. ஒரு பழைய காலத்தில் தான் 2400 கலோரி தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி யாருக்கும் அது இல்லை. ஓகேவா? அதனால் நம்ம 1800லேருந்து 2000 வரைக்கும் கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1800 கலோரி தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து இந்த எந்தெந்த ஃபுட்டு எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா வாழைப்பழம் மாதிரியான
ஹெவியாக உள்ள கலோரி உள்ளதை அவாய்ட் பண்ணிட்டு கேரட் மாதிரியான விஷயங்களை சாப்பிட்டுக்கலாம். இல்லை அன்னைக்கு நான் நான்வெஜ்லாம் பெருசாக சாப்பிடல, மீன் மாதிரி சிம்பிளான நான்வெஜ் தான் சாப்பிட்டேன்னா அன்னைக்கு வந்து இது வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிடும். நம்மளுடைய ஈஸி வே டு பேலன்ஸ் அதுதான் முக்கியம். 1200 கலோரி தான் கொண்டு வந்தாகணும். அப்போ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரட்டில் அதிகம் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வாழைப்பழத்தில் கூடுதலாக இருக்குது. நான்வெஜ்ஜில் மீனில் கம்மியாக இருக்குது. ஆனால் மற்ற நான்வெஜ் இந்த மட்டன் அதெல்லாம் கேட்கவே வேண்டாம், கலோரி இஷ்டம் போல் இருக்குது. அப்புறம் பீஃப் அதுலேயும் கூடுதலாக தான் இருக்குது. ஓகேவா? அப்புறம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் கேட்கவே வேண்டாங்க, ஈஸியாக கலோரி போட்டுரும். 1000 கலோரியில் இப்போ நீங்கள் ஒரு பேக்கேஜ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 800லேருந்து 1000 கலோரி ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் அளந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோட டயட்டு பிளான் என்னென்னா, நீங்கள் இதை தான் சாப்பிடணும் இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க, அளந்து சாப்பிடல. அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்கிற மாதிரி உடம்புல போடுறத அளந்து போட்டால் உங்கள் ஏமில் 1800னா 1800 தாண்டக்கூடாது. ஒருவேளை தாண்டிட்டுனா எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ நான் சொல்கிறது எக்ஸசைஸ் தேவையில்லை, ஆனால் உணவின் மூலமாகவே உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆனால் அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிடுவேன்னா நீங்கள் எக்ஸசைஸும் பண்ணி கலோரியை குறைச்சாகணும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 100%ல் 80% ஃபுட்டு தான், 20% தான் எக்ஸசைஸ் மூலமாக கலோரியை பேன் பண்ணவே முடியாது. ரொம்ப நீங்கள் இது வந்து ட்ரெட்மில்லில் ஓடுறீங்க, ஓகேவா? ஒரு அரை மணி நேரம் ஓடினாலே 200 கலோரி தான் போகும். ஆனால் ஒரு சிம்பிளாக இது கேக் இருக்குங்க, அதை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அது ஒரு 200 கலோரி வந்துடுது. ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கணும். எக்ஸசைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபுட்டின் மூலமாக தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஃபுட்டின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரட் மாதிரியான காய்கறிகள் கூடுதலாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். 5 கேரட் சாப்பிட்டாலே கலோரி 100 தான் வருது. ஆனால் ஒரு வாழைப்பழத்தில் ஒரு 100 அசால்ட்டாக வந்துடுது. அதேமாதிரி நான்வெஜ்ஜில் ஒரு மீன் சாப்பிட்டிங்கன்னா 200 கலோரி. 2 மீன் சாப்பிடுவீங்களா? சரி, ஒரு 3 மீனே போட்டுங்க, எல்லாம் ஒரு 600 கலோரி. ஆனால் ஒரு மட்டனும் பீஃபும் ஒரு சின்ன பிளேட் சாப்பிட்டாலே அது 600 கலோரி வந்துடும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அப்புறம் சோறுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 500க்கு இது மேலே தான். ஒரு பிளேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோறு ஃபுல் மீல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு மீடியம் சைஸ் ஃபுல் மீல்ஸ்னால் ரொம்ப அதிக ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு மீல்ஸு, ஒரு ஃபுல் மீல்ஸு காய்கறி எல்லாம் சாப்பிட்றது 1000 கலோரி. ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும். ஒரு நாள் மத்தியானம் ஃபுல் மீல்ஸு சாப்பிட்றீங்கன்னா 1000 கலோரி உள்ளே போயிடுச்சு. இன்னும் 800 கலோரி தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். அதுக்கு இந்த ஒரு கேரட் மாதிரியான ஐட்டங்கள் சாப்பிடலாம். இது வாழைப்பழம் கூட சாப்பிட்டுக்கலாம், அதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மில்க்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அப்படி தான். மில்க்லேயும் கலோரி கொஞ்சம் கூட தாங்க வரும். அது என்ன சொல்கிறது, கம்மியெல்லாம் எதுவுமே 100 கீழே கிடையாது. 100 கீழே காய்கறி மட்டும்தான். இந்த வாழைப்பழத்துலேருந்து நம்ம நார்மல் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே 100க்கு மேலே தான். நான்வெஜ் ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 200க்கு மேலே, முக்கியமாக 500க்கு மேலேன்னு சொல்லலாம். மீன் மட்டும்தான் இது 200 வருது. ஸோ இது காமனாக சொல்கிறேன். இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு இந்த டயட் சார்ட்டில் நான் சொல்லவே இல்லை. காமனாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறேன். இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி நீங்களே கேல்குலேட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் நிறைய கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் சொல்கிறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இது புதுசாக நான் சொல்கிறேன், அதனால் கன்ஃபியூஷன் இருக்கும். மறக்காமல் உங்கள் கன்ஃபியூஷனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் செப்பரேட்டான சந்தேகங்கள் வரும். அதனால தான் நான் இப்போ காமனாக ரேண்டமாக சொல்லியிருக்கிறேன். இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சந்தேகங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓகேவா? இதை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணால் அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிள் டயட்டை பற்றி உங்களுக்கு சர்வசாதாரணமாக ரேண்டமாக சொல்லியிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தேகம் வரும். சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் போட்டால் நான் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.